ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 28ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது மாதமான ஆடி மாதத்துடைய 12ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான திங்கட்கிழமை. நாளை நாள் ரொம்பவே ஸ்பெஷல் திங்கட்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கட்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய திங்கட்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி வளர்பிறையுடைய சதுர்த்தியானது வருது. இந்த சதுர்த்தியில் விநாயகரை வசியம் செய்வது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ விநாயகரை ஆடியில் வசியம் செய்துட்டிங்கன்னா ஆவணியில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு வசியம் செய்ய முடியும். ஆடி மாதங்கிறது அம்மன் மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆடி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே ஏகப்பட்ட விசேஷங்கள் வரும். அந்த ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷனா அந்த ஸ்பெஷல் திதிகளை சொல்லலாம். அதில் நாளை நாள் ஆடி வளர்பிறையுடைய சதுர்த்தியானது வருது. விநாயகருக்கு உகந்த வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு இவற்றை செய்தால் மிகுதியான பலன் நமக்கு உண்டாகும். ஸோ எவற்றை செய்தால் மிகுதியான பலன் உண்டாகுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எவற்றை செய்தால் மிகுதியான பலன் உண்டாகுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் விநாயகரை வசியம் செய்ய ஒரு பரிகாரமும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. வாங்க ஃபஸ்ட்டு விநாயகருக்கு உகந்த வளர்பிறை சதுர்த்தியுடைய சிறப்பை பார்க்கலாம். ஆக்சுவலி அனைத்து மாதங்கள்லையுமே ஒவ்வொரு தினமும் இறைவனை வழிபடுவதற்குரிய சிறந்த தினங்கள் இருக்கிறது. பலருடைய விருப்பத்துக்குரிய இஷ்ட தெய்வமாக இருப்பவர் விநாயகர் பெருமான். அனைவரும் எளிதாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாகவும் அதே நேரத்தில் பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுபவராகவும் விநாயகர் இருக்கிறார். ஸோ கணபதியை வழிபடுவதற்குரிய ஒரு சிறந்த நாளாக சதுர்த்தி தினம் மாதந்தோறும் இருக்கிறது. அந்த வகையில் மிக சிறப்பான ஆடி மாதத்தில் நாளை நாள் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி தினத்தில் விநாயகரை வழிபாடு செய்யக்கூடிய முறை மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். சக்தியாகிய பார்வதி தேவி தான் ஆடி மாதத்தில் அம்மனாக வழிபாடு செய்கிறோம். அவருடைய மைந்தனான விநாயகருக்குரிய ஆடி வளர்பிறை சதுர்த்தி தினமான நாளை நாள் ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து நீராடி உணவை எதுவும் உட்கொள்ளாமல் வீட்டில் பூஜையில் இருக்கக்கூடிய சிறிய அளவிலான விநாயகர் படம் அல்லது சிலைக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு ஒரு பீடத்தின் மீது வைத்து வாசமுள்ள மலர்களை சமர்ப்பித்து லட்டு அல்லது கற்கண்டு போன்ற இனிப்புகளை நெய்வேத்தியம் வைத்து தீபங்கள் ஏற்றி தூபங்கள் கொளுத்தி விநாயகருக்குரிய மந்திரங்கள் துதித்து வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் காலை முதல் மாலை வரை கணநாதனாகிய விநாயகர் பெருமான் நினைவோடு விரதம் இருக்க வேண்டும். உணவு சாப்பிடாக வேண்டிய நிலையில் இருப்பவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்லாம். மாலையில் அதுக்கப்புறம் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கோ அல்லது அவருடைய சன்னிதானத்துக்கோ சென்று விநாயகர் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனை பூஜையில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். பின்பு வீட்டிற்கு வந்ததும் பூஜையில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கி அவருக்கு வைக்கப்பட்ட நெய்வேத்திய பண்டங்களை பிரசாதமாக சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆடி மாத வளர்பிறை சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் புதிதாக ஈடுபடக்கூடிய காரியங்கள் முயற்சிகள் அனைத்திலும் தடை தாமதங்கள் இன்றி சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான சிந்தனை திறன், சிறந்த வாக்குவன்மை ஏற்பட்டு புகழ் செல்வாக்கு ஏற்படும். தக்க சமயங்களில் சக மனிதர்களுடைய உதவிகள் கிடைக்கப்பெறும். நீண்ட காலமாக வாட்டி வதைக்கக்கூடிய நோய்கள் குணமாகும். புதிய வேலைக்கான முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு விரும்பியபடி வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல தன லாபங்கள் கிடைக்கும். திருமணம் தாமதமாகி கொண்டு வருபவர்களுக்கு கூடிய விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெறும். ஸோ நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அமைவதற்கு நிலை உண்டாகும். இந்த மாதிரி பல பலன்கள் பல விதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆக்சுவலி இந்த ஒரு நாளில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை மெயினாக செய்யணும்.
அதுதான் பரிகாரம். ஆக்சுவலி இந்த பரிகாரம் வந்து விநாயகரை வசிய செய்யக்கூடிய பரிகாரம். விநாயகரை வசிய செய்யக்கூடிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா விநாயகருடைய அருளால் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது எல்லாமே வந்து நடக்கும். ஸோ விநாயகரை வசிய செய்கிறது எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்பிக்கையோடு 2 அருகம்புல்லை விநாயகர் முன்பு வைத்துவிட்டு நீங்கள் என்ன பேசினாலும் அவரது செவிகளில் விழும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இருப்பினும் தீராத பிரச்சனை இருக்கிறது, எதை தொட்டாலும் காரிய தடை, வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் கூட நடப்பதற்கு அறிகுறியே தென்படலை, எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறங்க என்பவர்கள்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி விநாயகரை நாளைய திங்கட்கிழமை வழிபாடு செய்து பாருங்கள். பிறகு யார் சொன்னாலும் இந்த வழிபாட்டை தவற விட மாட்டீங்க. நீங்களே வாரம் திங்கட்கிழமை இந்த வழிபாட்டை செய்ய துவங்கி விடுவீங்க. விநாயகரை வசியம் செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தை இப்போ விரிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விரிவாக என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். விநாயகர் வசிய பரிகாரம் இது. நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். நல்ல வாசனை இருந்த பொருட்களுக்கு நல்ல சக்தியை வசிய செய்யக்கூடிய தன்மை இருக்குது. அந்த வகையில் கிராம்பு பொடி, புனுகு பேஸ்ட்டு, இந்த 2 பொருளையும் நீங்கள் விநாயகர் வழிபாட்டில் சேர்த்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து புனுகு பேஸ்ட்டு போட்டு அதில் கிராம்பு பொடி போட்டு கலந்தால் ஒரு கலவை உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு வெத்தலையின் மேலே ஒரு பசையை நன்றாக தடவி விடுற மாதிரி தடவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தீக்குச்சி எடுத்து அந்த பசை தடவிய வெத்தலையின் மேல் உங்களுடைய கோரிக்கைகளை எழுதுங்க. உதாரணத்திற்கு திருமண தடை அகல வேண்டும், பிள்ளைகள் படிப்பில் இருக்கக்கூடிய தடை விலக வேண்டும், வருமானத்தில் இருக்கக்கூடிய தடை விலக வேண்டும், இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடையானது விலக வேண்டும் என்று ஒரு வரியில் அந்த வெத்தலையில் அந்த தீக்குச்சி வைத்து எழுதுங்க. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் வெத்தலையில் எழுத வேண்டும், நிறைய எழுதக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை உங்களை விட்டு நீங்க வேண்டும், அந்த தடை விலக வேண்டும் என்று இந்த வெத்தலையில் எழுதி விநாயகருடைய பாதத்தில் வைத்திருங்க. அந்த வெத்தலையின் மேலே 2 அருகம்புல், விநாயகருக்கு 2 அருகம்புல் சூட்டி கற்பூர ஆராத்தியை காண்பித்து வழிபாட்டை முடியுங்க. விநாயகருக்கு கட்டாயம் ஏதாவது பிரசாதம் வைக்க வேண்டும். ஏன்னா விநாயகர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாட்டு பிரியர். ஆகவே அவருக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கணும். பொரி உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, பேரிச்சம்பழம், கற்கண்டு, வாழைப்பழம், இப்படி ஏதாவது பிரசாதம் வைத்து உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்க. மன உருகி இந்த முறையில் விநாயகருடைய தடைகள் விலக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக விநாயகருடைய செவிகளில் இது கேட்டு கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய சதுர்த்திக்குள்ளே உங்களுடைய ப்ராப்ளம் சரியாகும். அற்புதம் வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை அனைவரும் செய்து பலன் பெற வேண்டும். அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தாள்களை வந்து ஷேர் பண்ணேன். உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றத்தை நீங்களே வந்து இந்த பரிகாரம் செய்கிறதுனால உணரலாம். வெற்றிலை வாடிய பிறகு எடுத்து பூஜை அறை குப்பைகளோடு சேர்த்து விடுங்க. ஆக்சுவலி வெற்றிலையில் வந்து கோரிக்கை இப்படி எழுதி பிள்ளையார் பாதத்தில் வைத்தால் நிச்சயம் நல்ல வழி பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த புனுகு பேஸ்ட்டு, கிராம்பு பொடி, இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய பொருட்களை ஈஸியாக வாங்கி பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க. இல்லை நீங்கள் கிராம்பை வந்து வீட்டிலே பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். புனுகு பேஸ்ட்டு மட்டும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி கொள்ளலாம். ஆக்சுவலி இதெல்லாம் நிறைய வசியத்தன்மை இருக்குது. இந்த வசியத்தன்மை இருக்கக்கூடியதை நாம் வெற்றிலையில் பயன்படுத்தும் போது அது இன்னும் அதிகமாக வசியம் ஏற்படும். அதனால் ஆடியுடைய வளர்பிறை சதுர்த்தியில் இந்த மாதிரி விநாயகர் வழிபாடு செய்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த நாளுடைய சிறப்பையும் இந்த நாளில் பண்ண வேண்டிய விநாயகர் வழிபாட்டையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆடி மாதத்தில் இன்னும் ஸ்பெஷல் தாள்கள் நிறைய இருக்குது. அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.